Next students, azeotropic distillation பார்ப்போம். So first நாம azeotropic mixture அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது azeotrope அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். azeotrope அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் மிசிபிள் லிக்விட்ஸ், ஒன்று கூட ஒன்று நல்லா கலந்துருக்கக்கூடிய லிக்விட்ஸ். அதோட பாயிலிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், காம்போசிஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மாறாத பாயிலிங் பாயிண்ட்டும் பியூர் லிக்விட் மாதிரியே மாறாத பாயிலிங் பாயிண்ட் வச்சுருக்கோம், காம்போசிஷனும் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸில் என்ன காம்போசிஷனோ அதே காம்போசிஷன் தான் வேப்பர் ஃபேஸ்லையும் இருக்கும். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லலான்னு பாருங்கள். an azeotrope is a mixture of miscible liquids, ஒன்று கூட ஒன்று நல்லா கலக்கக்கூடிய லிக்விட்ஸ் having, ஸோ அதில் என்ன இருக்கும், constant boiling point and constant composition. ஸோ பியூர் லிக்விட் மாதிரியே இந்த லிக்விட் மிக்சர், மிஷபிள் லிக்விட் மிக்சருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாயிலிங் பாயிண்ட்டும் கான்ஸ்டன்ட், காம்போசிஷனும் கான்ஸ்டன்ட். தி காம்போசிஷன் ஆஃப் azeotropic mixture is same in liquid and vapor phase. ஸோ லிக்விட் ஃபேஸ்லையும் சரி வேப்பர் ஃபேஸ்லையும் சரி காம்போசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 80% chloroform plus 20% acetone mixture. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 64.7 degree Celsius. There are many miscible liquid pairs which form azeotrope. நிறைய லிக்விட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது azeotrope ஃபார்ம் பண்ணுது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வாட்டர், எத்தனால், வாட்டர் pyridine, வாட்டர் pyridine ஒரு எக்ஸாம்பிள். பென்சின் சைக்ளோஹெக்சேன், பென்சின் சைக்ளோஹெக்சேன் மிக்சரும் நமக்கு எதை தான் ஃபார்ம் பண்ணுது, azeotrope ஆர் azeotropic மிக்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனால், அனிலின். ஸோ இந்த மாதிரி நிறைய லிக்விட் மிக்சர்ஸை சொல்லிகிட்டே போகலாம். இந்த அசியோட்ரோபிக் மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் லிக்விட் காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அசியோட்ரோபிக் மிக்சர் may have the boiling point higher or lower than the liquid components. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு அசியோட்ரோபிக் மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து லிக்விட் காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அசியோட்ரோப் ஆஃப் மினிமம் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அசியோட்ரோப்பை. அதுவே லிக்விட் காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அசியோட்ரோப் ஆஃப் maximum boiling point or maximum boiling azeotrope.
when the boiling point of azeotrope is lower than the boiling points of components. ஸோ அந்த அசியோட்ரோப்பில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட் விட கம்மியாக இருந்துச்சுன்னா such an azeotrope, அந்த மாதிரி ஒரு அசியோட்ரோப் என்னன்னு சொல்லுவோன்னா இஸ் கால்டு azeotrope of minimum boiling point or minimum boiling azeotrope. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் எத்தனால் மிக்சர். ஸோ வாட்டருக்கு நமக்கு தெரியும் நார்மல் பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ், ஃபார் எத்தனால் 78.3 டிகிரி செல்சியஸ். பட் இந்த அசியோட்ரோப் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 78.15 டிகிரி செல்சியஸ். ஸோ ரெண்டை விட வாட்டர் எத்தனால் ரெண்டு காம்பனண்ட்டை விடையும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த அசியோட்ரோப்போட பாயிலிங் பாயிண்ட் காம்பனன்ட்ஸ் விட அதிகமாக இருக்கலாம். when the boiling point of azeotrope is higher than the components of azeotrope, then it is called azeotrope of maximum boiling point or maximum boiling azeotrope. ஸோ அந்த இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட இந்த அசியோட்ரோபிக் மிக்சருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அசியோட்ரோப்பை மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளஸ் formic acid. Normal boiling point of water 100 degrees Celsius. For formic acid 100.8 degrees Celsius. But அந்த அசியோட்ரோபிக் மிக்சரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 107.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸோட பாயிலிங் பாயிண்ட்டை விட அதிகமாக இருக்குது. அதனால் இது மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். சரி, இப்போ அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு அசியோட்ரோபிக் மிக்சரில் இருக்கக்கூடிய லிக்விட் காம்பனன்ட்ஸை தனித்தனியாக பிரிக்கணும். அது அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் சொல்லலாம். பட் இதுக்கு வந்து அசியோட்ரோபிக் ஃபார்மேஷனை வச்சு தான் நாம் செப்பரேட் பண்ண போகிறோம். The components of an azeotrope can be separated by azeotrope formation. ஸோ புதுசாக ஒரு அசியோட்ரோப் ஃபார்ம் பண்ண வச்சு அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா separation of alcohol, ethanol.
from water ethanol azeotrope. From water ethanol azeotrope using benzene. ஸோ பென்சின் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வாட்டர் எத்தனால் அசியோட்ரோப்லேருந்து எத்தனால் மட்டும் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். when this ternary mixture, இந்த மூணு காம்பனண்ட் சேர்ந்த மிக்சர், இது வாட்டர் எத்தனால் பென்சின், when this ternary mixture is heated, ternary azeotrope. இந்த ternary azeotrope என்ன, வாட்டர் பென்சின் எத்தனால் இந்த மூணு சேர்ந்த அசியோட்ரோப் distills first at 64.85 degrees Celsius. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.4%. 7.4% வாட்டர், அப்புறம் 18.5% ஆல்கஹால், எத்தனால், அண்ட் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்சின், நேம்லி 74.1% பென்சின். இது அந்த டெர்னரி அசியோட்ரோப்போட காம்போசிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்டில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஹீட்டிங்கை கண்டினியூ பண்ணோம்னா அண்ட் கண்டினியூ தி ஹீட்டிங், ஹீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணோன்னு வைங்க, இன்னொரு அசியோட்ரோப்பும் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா benzene alcohol azeotrope. It is a second benzene ethanol azeotrope distills off at temperature 68.25 degrees Celsius. Distills off at 68.25 degrees Celsius. ஸோ இப்போ பென்சின் ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அசியோட்ரோப் வந்து உங்களுக்கு பாயில் ஆயிரும், அது வந்து எவாப்ரேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 32.4% பென்சின் இருக்கும், ரிமைனிங் எத்தனால். C plus 67.6% எத்தனால். ஸோ இந்த அசியோட்ரோபிக் மிக்சர் வந்து டிஸ்டிலேட் ஆகும். ஸோ எண்டு பார்த்தீங்கன்னா அட் தி எண்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எத்தில் ஆல்கஹால் வந்து டிஸ்டில்ஸ் ஓவர். அட் தி எண்ட் absolute ethanol or alcohol distills off. So finally absolute alcohol வந்து evaporate ஆகும், அதை கண்டென்ஸ் பண்ணி நாம பியூர் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன். நெக்ஸ்ட் வேக்கம் டிஸ்டிலேஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் டிஸ்டிலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் எந்த டெம்பரேச்சரில் ஒரு லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட வேப்பர் ப்ரெஷருக்கு சரௌண்டிங்ஸோட ப்ரெஷர், அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் லிக்விட் பாயில் ஆகும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இந்த லிக்விடோட சரௌண்டிங்ஸ், அதாவது லிக்விடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை குறைச்சோம்னா பாயிலிங் பாயிண்ட்டையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி
ரெடியூஸ்டு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் அந்த லிக்விட் டிஸ்டிலேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னென்னா வேக்கம் டிஸ்டிலேஷன். We know that a liquid starts to boil when its vapor pressure is equal to surroundings pressure or external pressure. ஸோ அந்த லிக்விடுக்கு வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட ப்ரெஷர் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வேப்பர் ப்ரெஷர் வரும்போது அந்த லிக்விட் பாயில் ஆகும். Therefore, we can make the liquid to boil below its நார்மல் பாயிலிங் பாயிண்ட். அந்த லிக்விடோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சரில் கொதிக்க வைக்க முடியும். பிலோ இட்ஸ் நார்மல் பாயிலிங் பாயிண்ட். எப்படி? பை ரெடியூசிங் தி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஸோ அந்த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை குறைச்சி அந்த லிக்விடை அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கீழே கொதிக்க வைக்க முடியும். அட் திஸ் இன்டர்மீடியேட் ப்ரெஷர் the liquid can be distilled. ஸோ இந்த இன்டர்மீடியட் ப்ரெஷர், அதாவது 1 atmospheric ப்ரெஷரோட கம்மியான ப்ரெஷரில் திஸ் இன்டர்மீடியட் ப்ரெஷர் தி லிக்விட் கேன் பி டிஸ்டில்ட் அண்ட் இஸ் கால்ட் டிஸ்டிலேஷன் அண்டர் reduced pressure or vacuum distillation. ஸோ இதைத்தான் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அல்லது வேக்கம் டிஸ்டிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிரேட்டர், அதாவது வாட்டர் பம்ப் அல்லது மெக்கானிக்கல் ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுவோம். டு ரெடியூஸ் the external pressure of the liquid என்ன பண்ணுறோம்? அந்த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேலே கூடிய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு an aspirator ஸோ ஆஸ்பிரேட்டர்னா வாட்டர் பம்ப். Water pump or a mechanical oil pump. So ஒரு ஆஸ்பிரேட்டரோ அல்லது மெக்கானிக்கல் ஆயில் பம்போ இஸ் கனெக்டட் டு தி distillation setup. ஸோ அந்த டிஸ்டிலேஷன் செட்டப் கூட நம்ம எதை கனெக்ட் பண்ணிடுறோம்? ஒரு வாட்டர் பம்ப் அல்லது மெக்கானிக்கல் ஆயில் பம்பை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார் வேக்கம் டிஸ்டிலேஷன் பார்க்கலாம். ஸோ இது டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் ஆர் கிளைசன் ஃப்ளாஸ்க்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா சைட் டியூப் கூட அட்டாச் ஆகிருக்கு. இந்த சைட் டியூப்பில் ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. அந்த சைட் டியூப்லேருந்து கீழே ஒரு கண்டென்சர் போகுது. இந்த கண்டென்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இது கூட கனெக்ட் ஆகுது. கலெக்டிங் ஃப்ளாஸ்க், இந்த கலெக்டிங் ஃப்ளாஸ்க்கு வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் இல்லாமல் பம்பு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பம்பு வந்து ஒரு மேனோமீட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம ப்ரெஷரையும் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லிக்விட் பாயில் ஆகும்போது என்ன டெம்பரேச்சர்னு இந்த தெர்மோமீட்டர்லேருந்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார் வேக்கம் டிஸ்டிலேஷன். Experimental setup for vacuum distillation is shown in the figure. சரி, ஏன் நம்ம வேக்கம் டிஸ்டிலேஷனுக்கு போகணும் அப்படின்னு பாருங்க. certain liquids have very high boiling points. ஸோ பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வைங்க, அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதை ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி டிஸ்டிலேட் பண்ணோம்னா டிஸ்டிலேஷன் வில் டேக் பிளேஸ் வெரி ஸ்லோலி. ஸோ இட் இஸ் அ லெபாரியஸ். ஸோ அப்போ அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே நடந்துடும். ஸோ டைம் கன்சம்ஷன் குறைஞ்சிரும், ஃபியூவல் கன்சம்ஷனும் குறைஞ்சிரும். இன்னும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பாயிலிங் பாயிண்டில் ஹை டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணோம்னா அந்த லிக்விட் வந்து ஆக்சிடைஸ் ஆகலாம், அல்லது மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம், அல்லது டீகம்போஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு கிளிசரால். அடுத்தது சம்டைம்ஸ் இம்ப்யூரிட்டிஸ். இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து லிக்விடில் இருக்கும். ஹை டெம்பரேச்சரில் ஹை பாயிலிங் பாயிண்டில் என்ன பண்ணால் மே கேட்டலைஸ் சம் ரியாக்ஷன்ஸ், அல்லது அந்த இம்ப்யூரிட்டிஸையே அந்த லிக்விடு கூட ரியாக்ட் ஆகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா we can go for vacuum distillation. ஸோ எதனால நம்மளுக்கு வேக்கம் டிஸ்டிலேஷன் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நீட் ஃபார் வேக்கம் டிஸ்டிலேஷன். எதனால வேக்கம் டிஸ்டிலேஷன் தேவை? So some organic liquids have very high boiling point and very high normal boiling point, and under atmospheric pressure the distillation will be time consuming, that is laborious, slow and laborious. But distillation under reduced pressure is less time consuming and less fuel only is used. Certain organic liquids have very high normal boiling point. Normal boiling point நாலே என்ன அர்த்தம்? Under atmospheric pressure, 1 atmospheric pressure la boiling point. Certain organic liquids have very high normal boiling point. ஸோ அதனால் என்ன, தி டிஸ்டிலேஷன் எப்போ அண்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ஓப்பன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் டிஸ்டிலேட் பண்ணோம்னா அண்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி இருக்கும்? would be slow and laborious. ரொம்ப டைம் எடுத்துக்குது. பட் distillation under reduced pressure அல்லது vacuum distillation. Distillation under reduced pressure is easy, less time consuming, அப்புறம் and fuel requirement is low. ஸோ நம்ம இதை ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா
லோ டெம்பரேச்சர்லேயே பாயில் ஆயிடுதுல, fuel requirement is low. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இதில் வருது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருந்து அதை ஹீட் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆகலாம், அல்லது மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம், டீகம்போஸ் ஆகலாம். தி ஆர்கானிக் லிக்விட்ஸ் with high normal boiling point, ஸோ அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மேபி ஆக்சிடைஸ்ட் ஆர் decomposed. Sometimes they also undergo molecular rearrangement reactions. ஸோ அந்த மாலிகுல்குள்ளேயே ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிரும். ஆன் பாயிலிங் டெம்பரேச்சர், ஸோ நார்மல் பாயிலிங் டெம்பரேச்சரில் இதெல்லாம் நடக்கலாம். ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன தான் பண்ணணும், பிலோ தேர் நார்மல் பாயிலிங் பாயிண்டில் தான் நம்ம டிஸ்டிலேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் வந்துருச்சு, ஹை பாயிலிங் பாயிண்ட், ஒரு நார்மல் பாயிலிங் பாயிண்டில் இந்த லிக்விடை, ஆர்கானிக் லிக்விடை வந்து டிஸ்டிலேட் பண்ணக்கூடாது, டிஸ்டில் பண்ணக்கூடாது. அட் நார்மல் பாயிலிங் பாயிண்ட் ஸோ நார்மல் பாயிலிங் பாயிண்டில் என்ன ஆகலாம், the impurities may catalyze some reactions. ஸோ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் அந்த ஆர்கானிக் லிக்விடுக்கு ஒரு சில ரியாக்ஷன்ஸை கேட்டலைஸ் பண்ணலாம், ஆர் ரியாக்ட் வித் தி லிக்விட். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிலோ நார்மல் பாயிலிங் பாயிண்டில் அந்த ஆர்கானிக் லிக்விடை டிஸ்டில் பண்ணணும். ஸோ டிஸ்டிலேஷன் should be carried out below its normal boiling point. At normal boiling point, an aspirator reduces the pressure to about 25 mm of mercury. இந்த ஆஸ்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கும், 25 mm of mercury. A mechanical operator, a mechanical oil pump can reduce pressure up to 1 mm of mercury. ஸோ இதுவே நம்ம மெக்கானிக்கல் ஆயில் பம்ப் யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்பவே ப்ரெஷர் குறைக்கும். சம்டைம்ஸ் பிலோ 1 millimeter ஆஃப் மெர்க்குரி வரைக்கும் கூட மெக்கானிக்கல் ஆயில் பம்ப் வச்சு ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா should be made up of stout glass. ஏன்னா உள்ள லோ ப்ரெஷரை கொண்டு போகிறோம், அப்படி இருக்கும்போது அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் வந்து நல்லா ஸ்டவுட் கிளாஸால் மேடப் ஆகிருக்கணும். ஸோ என்ன சொல்லலாம், தி ஃப்ளாஸ்க் should be the distillation flask should be made up of stout glass.
இல்லைன்னா என்ன ஆகும் அதர்வைஸ், இல்லாட்டி என்ன ஆகும் அதர்வைஸ் it may collapse. It may collapse due to low pressure inside. உள் பக்கம் ரொம்ப கம்மியான ப்ரெஷர் வரனால லோ ப்ரெஷர் இன்சைட் அது கொலாப்ஸ் ஆயிடலாம், உடஞ்சி போயிடலாம். In the experimental setup, அங்கே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லூஸ் ஜாயிண்ட்டும் இருக்கக்கூடாது, லீக்கேஜும் இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தேர் ஷுட் பி no loose joints and leakage. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில். அடுத்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா பம்பிங் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் அண்ட் இன் டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா போரஸ் மெட்டீரியல்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். Bumping is a problem in distillation under reduced pressure. So to avoid this, so the bumping avoid பண்றதுக்கு என்ன பண்ணலாம், porous materials can be added to the distillation flask. So distillation flaskல porous materials add பண்ணிக்கலாம். ஸோ இந்த பம்பிங்னால வர ப்ராப்ளத்தை இன்னொரு மெத்தடில் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் டியூப்பை நெக் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் கூட, அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கோட நெக்கு கூட கனெக்ட் பண்ணி அது மூலமாக கூட நம்ம பம்பிங்ஸ்னால வர ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் டியூ டு பம்பிங் கேன் ஆல்சோ பி avoided by connecting or by fitting a tube, a glass tube to the neck of distillation flask. ஸோ டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கோட நெக்கு கூட ஒரு சைட் டியூப், ஒரு கிளாஸ் டியூப்பை அட்டாச் பண்ணோம்னா அது மூலமாக கூட பம்பிங்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெக் ஆஃப் தி டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் கூட நம்ம ஒரு சைட் டியூப்பை, கிளாஸ் டியூப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பம்பிங்னால் வர ப்ராப்ளம் இங்கே நமக்கு இருக்காது. ஸோ இந்த செட்டப்பை தான் யூஸ் பண்ணுறோம். பட் இதுக்கு வந்து நாட் ஃபார் டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம எங்கேயுமே வேக்கம் பம்ப் கூட அல்லது மெக்கானிக்கல் ஆயில் பம்ப் கூட இந்த கலெக்டிங் ஃப்ளாஸ்கை கனெக்ட் பண்ணல. பட் இந்த செட்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். அப் டு திஸ் இந்த கலெக்டிங் ஃப்ளாஸ்கை வந்து வேக்கம் பம்ப் அல்லது மெக்கானிக்கல் ஆயில் பம்ப் கூட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இது ஹோல் செட்டப் கேன் பி யூஸ்ட் இன் டிஸ்டிலேஷன் அண்ட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் ஆர் வேக்கம் டிஸ்டிலேஷன் கேரி அவுட் பண்ணும்போது ரெண்டு யூஸ்ஃபுல் அப்ராக்சிமேஷன்ஸை மைண்டில் வச்சுக்கலாம். டு யூஸ்ஃபுல் approximations in vacuum distillation are
distillation under reduced pressure. ஸோ என்னென்னு பாருங்கள். இப்போ நார்மலாக ப்ரெஷரை வந்து நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது 760 millimeter ஆஃப் மெர்க்குரி. அதை 25 millimeter ஆஃப் மெர்க்குரிக்கு குறைக்கும் போது பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் 100லேருந்து 125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையும். அதாவது 250 to 300 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய லிக்விடுக்கு 100 to 125 டிகிரி செல்சியஸுக்கும் வரைக்கும் குறையும். When the external pressure is reduced from 760 millimeter of mercury to 25 millimeter of mercury. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுது? the boiling point of high boiling liquid is reduced by about 100 to 125 டிகிரி செல்சியஸ். ஸோ கிட்டத்தட்ட 100லேருந்து 125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. 25 millimeter ஆஃப் மெர்க்குரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொண்டு வரும்போது. அடுத்தது பிலோ 25 millimeter ஆஃப் மெர்க்குரி. ஸோ இந்த 25 millimeter ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் கீழே கொண்டு போனீங்கன்னா each time when the pressure is halved, the boiling point is reduced by about 10 degrees Celsius. Each time when the pressure is halved, ஒவ்வொரு டைமும் ப்ரெஷரை பாதியாக குறைக்கும் போது pressure is halved, the boiling point is reduced by 10 degrees Celsius. For example, 25 millimeter of mercury la boiling point வந்து 100 degree Celsius னு வெச்சுக்கங்க. 25 millimeter of mercury la பாதி 12.5 millimeter of mercury. So 12.5 millimeter of mercury la பாத்தீங்கன்னா 90 degree Celsius வரும். ஸோ 10 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கும். தி கரெக்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட் at the reduced pressure can be seen from, so ஒவ்வொரு லிக்விடுக்கும் ப்ரெஷர் வெர்சஸ் பாயிலிங் பாயிண்ட் கர்வ் இருக்கும். அந்த கர்வ்லேருந்து பார்த்துக்கலாம். can be seen from pressure versus boiling point curve. ஸோ இந்த கர்வ்ல இருந்து கூட எக்ஸாக்டாக ரெடியூஸ்டு ப்ரெஷரில் என்ன பாயிலிங் பாயிண்ட்டு நமக்கு பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா கிளைப்ரான் கிளாஸஸ் ஈக்குவேஷனை கூட டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில் டிஸ்டிலேஷன் தியரி ஆஃப் டிஸ்டிலேஷனில். ஸோ யூஸிங் தி கிளைப்ரான் கிளாஸஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ தி பாயிலிங் பாயிண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ் கேன் பி கால்குலேட்டட். using the Clapeyron Clausius equation or Clausius-Clapeyron equation. Clausius-Clapeyron equation, the boiling points
at different pressures. Can be calculated. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வேக்கன்ட் டிஸ்டிலேஷனில் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளிசரால். ஸோ கிளிசரால் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 290 degrees Celsius. ஸோ இந்த டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா இது நார்மல் பாயிலிங் பாயிண்ட். At this normal boiling point, glycerol decomposes. ஸோ அதனால் இதை impurities glycerol கூட மிக்ஸ் ஆகிருக்கும்போது டிஸ்டிலேஷன் வந்து நம்ம அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷரில் தான் கேரி அவுட் பண்ணணும். The distillation of glycerol therefore is carried out under reduced pressure. When it is found with impurities. ஸோ அந்த கிளிசரால் கூட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறத பார்த்தோம்னா கிளிசரால் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ரெடியூஸ்டு ப்ரெஷரில் தான் நம்ம கிளிசராலை வந்து கிளிசரால் should be subjected to distillation. Is found with impurities. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் லிக்விட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சாலிட்ஸ், அதில் சப்ளைமேஷன், கிறிஸ்டலைசேஷன், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணலாம். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.